ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏழின் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் நானும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் என்னுடைய அருமையான பிள்ளைகள் அனைவரும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த நாளிலே கூட, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கூட தேவன் நமக்காக வைத்திருக்கிற வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை மனிதனை எதற்காக இந்த பூமியிலே படைத்தார் என்றால், ஏசாயா 43வது அதிகாரம் வசனம் 21 படியாக, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் மனிதனை உண்டாக்கியனுடைய நோக்கமே அவரை துதிப்பதற்காகத்தான். ஹல்லேலூயா. அதனால்தான் பரலோகத்தில் எப்பொழுதும் தேவதூதர்கள், பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் அவரை பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாமும் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகுக்கு நாம் செல்கின்ற பொழுது நாமும் பரலோகத்திலே எப்பொழுதும் நம்முடைய தேவனை துதித்துக் கொண்டே நாம் இருப்போம். அதுதான் தேவனுடைய திட்டம், நோக்கம். ஆதியிலே ஆண்டவர் எப்படியாக இருந்தார்? துதிகளின் மத்தியில் வாசம் செய்யக்கூடியவர். அவரை துதிப்பதற்காகத்தான் தேவதூதர்களை கர்த்தர் உருவாக்கினார். புரியுங்களா? ஆண்டவர் 3 விதமான தேவதூதர்களுடைய கூட்டங்கள் இருக்கிறது. அதாவது அந்த கூட்டத்துக்கு தலைவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று காபிரியேல், இரண்டாவது மிகாவேல், மூன்றாவது லூசிபர். புரியுங்களா? காபிரியேல் என்று சொல்லக்கூடியவர் பாருங்க, அந்த காபிரியேல் தூதர்கள் அவர்கள் என்ன செய்வாங்க? அவருடைய வேலைகளை அவர்கள் செய்வாங்க. மிகாவேல் தேவதூதர்கள் அவங்க கர்த்தருடைய செய்திகளை கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். காபிரியேல் தேவதூதர்கள் கர்த்தருக்காக யுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல இந்த லூசிபருடைய வேலை கர்த்தரை துதிப்பதுதான். லூசிபர் அவனுடைய கூட்டத்தினுடைய வேலை. அப்படியாக துதித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த லூசிபர் என்ன செய்தான்? தனக்கு தானே மேன்மை அடைந்து, இவரை ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும், நாம் நம்மை நாமே துதித்துக் கொண்டால் என்ன என்று சொல்லி துதியை தனக்கு உண்டாக்க மேட்டுமை அடைந்து அவன் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம் வேத வசனத்திலே. புரியுங்களா? அப்படியாக அவன் தள்ளப்பட்டதினாலே தேவன் அந்த ஸ்தானத்திலே மனிதனை உருவாக்கும்படியாக மனிதனை துதிப்பதற்காக கர்த்தர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. தேவன் தன்னைத்தானே தொழுது கொள்ள முடியாததினாலே தன்னை தொழுது கொள்வதற்காக மனிதனை கர்த்தர் ஏற்படுத்தினார். அதனால்தான் ஏசாயா 43வது அதிகாரம் 21வது வசனத்தின்படியாக, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். கர்த்தர் இந்த ஜனத்தை பூமியிலே என ஏற்படுத்தினுடைய நோக்கமே அவரை துதிப்பதற்காகத்தான். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் மனிதனை உருவாக்கி ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளோடு உருவாக்கி அவர்களோடு கூட அதிக அளவிலே சஞ்சரித்தார், உலாவினார். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பிரதான திட்டமாய் இருக்கிறது. லூசிபர் என்ன செய்தான்? வீழத்தளப்பட்டு சாத்தான் கூட்டமாய் மாறினதினாலே அவனுடைய ஸ்தானத்திலே கர்த்தர் துதிப்பதற்காக மனிதனை உருவாக்கின பொழுது அந்த திட்டத்தை சீர்குலைப்பதற்காக அவன் காரியங்களிலே ஈடுபட்டான். கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமோடு ஏவாளோடு கூட உலாவினார், சஞ்சரித்தார். இதை அறிந்த அந்த சத்துருவானவன் ஏதேன் தோட்டத்திலே ஏவாளின் மூலமாக சில காரியங்களை அவன் செய்கிறான். கர்த்தருடைய அந்த திட்டத்தை மனிதனை துதிப்பதற்காக வைத்திருந்த அந்த திட்டத்தை சீர்குலைப்பதற்காக தந்திரத்தின் மூலமாக அந்த விளக்கப்பட்ட கனியை புசிக்கும்படியாக ஏவாளிடத்தில் ஏவி அவன் நினைச்சான். கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதத்துக்கு தூரமாய் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள் மனுக்குலம் என்று பார்க்கிறோம். அப்படி துரத்தப்பட்ட பொழுது இந்த சத்துரு மனிதனுக்காக வைத்திருந்த திட்டத்தை குலைத்த அந்த சத்துருவை கர்த்தர் செய்தார், சபித்தார் என்று ஆதியாகமம் 3:15வது வசனத்திலே, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். கர்த்தர் சாத்தானை பார்த்து, சர்ப்பத்தை பார்த்து, மனுக்குல என்னுடைய திட்டத்தை நீ சீர்குலைத்ததினாலே நீ சபிக்கப்பட்டு இருப்பாய், உனக்கும் ஸ்திரியின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அந்த ஸ்திரியின் வித்தானவர் என்ன செய்வார்? உன் தலையை நசுக்குவார் என்று ஆண்டவர் அவனை பார்த்து தீர்க்க தரிசனத்தை சொன்னார். இப்பொழுது சத்ருவான என்ன செய்தான்? பிசாசானவன் தலையை நசுக்க அழிவை கொண்டு வருவதற்கு ஸ்திரியின் உத்து உருவாக போகிறது என்று அவன் அறிந்து கொண்டதினாலே, அவர் யார்? அந்த ஸ்திரியின் வித்தானவர் யார்? அவர் என் தலையை நசுக்க போகக்கூடியவர் யார் என்று உற்று கவனிக்க ஆரம்பித்தான். யார்?
சத்துருவானவன். ஹல்லேலூயா. அவருடைய வேலை என்னன்னாக்கா, யோவான் 10வது அதிகாரம் வசனம் 10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான். சத்துருடைய வேலை என்ன? திருடுறது, கொல்றது, அழிக்கிறது. அவதான் அவனுடைய வேலை. ஹல்லேலூயா. அப்ப அவன் ஒரு கொலைபாதகனாக இருக்கிறான். அப்ப அவருடைய அந்த ஸ்திரியின் வித்து தன் தலையை நசுக்கும் என்றதுனாலே அதை நாம் அழித்து போட வேண்டும் என்று அவன் திட்டம் தீர்க்கிறான். அந்த காரியத்தை பார்க்கிறான். யார் தன்னுடைய தலையை நசுக்குவார்? ஹல்லேலூயா. அப்ப ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே ஸ்திரியின் வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளுடைய வயிற்றில் பிறந்தார். ஹல்லேலூயா. அவர் ஸ்திரியின் வித்தாக இருக்கிறார். அப்ப சத்ருவானம் நினைச்சிட்டான், நம்ம பூமியிலே பிறக்க போகக்கூடிய ஒரு ஸ்திரியின் வித்து நம்மை என்ன செய்ய போகிறது? அழிக்க போகிறது என்று அவன் அறிந்து அதை தடை செய்வதற்காக தன்னை அழிக்கக்கூடியவரை அவனை கொல்லவும் அழிக்கணும் என்று அவன் தீர்மானித்ததினாலே இப்பொழுது அவனுடைய தொலைநோக்கு அந்த பார்வை, அவனுடைய டெலஸ்கோபிக் அந்த ஐஸ் என்ன செய்கிறது? மனிதன்ல பூமியில பிறக்கக்கூடிய மனிதன் மேல யார் தன்னை அழிக்கப் போகிறார் என்று உற்று நோக்கி பார்க்கிறான். ஹல்லேலூயா. அதனாலே ஆதாம் ஏவாள் என்ன செய்யப்பட்டார்கள்? ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டதினாலே இப்பொழுது ஆதாம் ஏவாளுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். முதல் பிறக்கக்கூடிய பிள்ளையார் காயன் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆபேல் என்று நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த நேரம் வந்த பொழுது கர்த்தர் காயுன் தனக்கு விருப்பமான காரியங்களை கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினான். கர்த்தர் அதை அங்கீகரிக்கவில்லை. ஆபேல் கர்த்தருக்கு பிரியமான இளங்கன்றை அடித்து அவன் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். கர்த்தர் ஆபேலினுடைய காணிக்கையை அங்கீகரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஏதேன் தோட்டத்திலே மனிதன் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாக வேண்டும் என்று வேதவசனம் சொல்வதனாலே ஆதாம் சாக வேண்டும், ஏவாள் சாக வேண்டும். அதற்கு பதிலாக கர்த்தர் ஒரு மிருகத்தை அடித்து அந்த மிருகத்தினுடைய தோலை அவர்களுக்கு உடித்து அவர்களை ஆண்டவர் என்ன செய்தார்? காப்பாற்றினார் ஆதாம் ஏவாளை. ஹல்லேலூயா. அதனாலே ஆபேல் என்ன செய்தார்னாக்கா, அந்த மிருகத்தை பலியிடுவதனாலே கர்த்தருக்கு உகந்த காணிக்கையாக அது இருக்கிறது, கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி தேவனுடைய சித்தத்தின்படியாய் கர்த்தருடைய விருப்பத்தின்படியாக அவன் கர்த்தருக்கு ஏற்ற காணிக்கையை அவன் என்ன செய்தான்? படைத்தான் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? சண்டே ஸ்கூல்ல சொல்லுவாங்க, காயின் என்ன செய்தானாக்கா தனக்கு பிடித்த காய்கள், சூத்த கத்திரிக்காய், அப்படி காய்களை படைத்தான். அது அங்கீகரிக்கப்படல. ஆனா ஆபேலோ கர்த்தருக்கு பிரியமான பழியை அவன் செலுத்தினான், அதை அங்கீகரித்தார் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. அதே போல தேவன் என்ன செய்தார்னாக்கா ஆபேலையும் காணிக்கை அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படாதனாலே இப்ப சத்ரு என்ன செய்கிறான்? ஆபேல் தான் தன்னை கொலை செய்ய போகிறான், அந்த ஸ்திரியின் வித்து தன்னை நசுக்கப் போகிறது என்று நினைத்து அவனுக்குள்ளாக அவனுடைய முகநாடி கோபப்படும்படியாக, சகோதரனை அழிக்கும்படியாக சத்ரு காயின் மூலமாக ஆபேலை தீர்த்து கட்ட நினைக்கிறான். அதனால்தான் கர்த்தர் பார்த்தார், உன்னுடைய முகநாடி ஏன் வேறுபட்டு இருக்கிறது என்று காயனை குறித்து கர்த்தர் கேட்டார். ஆபேலை காயின் என்ன செய்தான்? கொலை செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? இப்ப சத்ரு அவனுடைய திட்டத்தை ஆபேல் தான் தன்னை கொலை செய்ய வருகிறார் என்று நினைத்து ஆபேலை என்ன செய்தான்? பிசாசானவன் காலி செய்தான் என்று நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? அப்ப பாருங்க, அதன் மூலமாக ஆதியாகமம் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே காயின் ஆபேலை கொலை செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? இப்படியாக அதுக்கப்புறமாக என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஆபேல் இறந்து போயிட்டான். ஆதாம் மீண்டுமாக ஏவாளோடு சேர்ந்து சேத் என்ற குழந்தை பெருக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சேத்தின் வம்சத்திலே அதுக்கப்புறமாக பார்க்கிறான், நம்ம சத்துரு பார்க்கிறான், யாராவது தோன்றுவார்களா என்று சொல்லி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேத்துக்கு அப்புறம் அந்த வம்சத்திலே ஏனோக்கு வருகிறார். ஏனோக்கு பார்த்தீங்கன்னாக்கா தேவனோடு கூட சஞ்சரித்தார். தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே அவர் அப்புறம் 365 வருடங்கள் அவர் என்ன செய்தாரு? ஆண்டவரோடு கூட அவர் என்ன செய்தாரு? எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். அந்த ஏனோக்குடைய வம்சத்திலே மெத்துசுலா வருகிறார். அந்த மெத்துசுலா வம்சத்திலே பார்த்தீங்கன்னாக்கா லாமேக்கு வரக்கூடியவராக இருக்கிறார். அந்த வம்சத்திலே ஆதியாகமம் 5வது அதிகாரம் 29 பார்த்தா அந்த லாமேக்கு நோவா என்ற ஒரு மகன் பிறக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? பாருங்க, அந்த நாட்களில் கூட ஆதியாகமம் 4வது அதிகாரம் 32 நோவா அன்றைக்கு இருந்த நாட்களிலே
ஒரு உத்தமனாக இருந்தான். ஏனென்றால் அந்த நோவாவின் நாட்களிலே பார்க்கின்ற பொழுது பூமியிலே ராட்சசர்கள் இருந்தாங்க. அந்த ராட்சசர்கள் இருந்தாங்க, தேவ குமாரர்கள் அந்த மனுஷகுமார்த்தியை யோகம் பண்ணினதுனாலே அவர்கள் பலசாலிகளாக ராட்சசர்களாக இந்த பூமியிலே பிறந்ததினாலே அவர்கள் பூமியில அக்கிரமும் பாவமும் பெருகியது. கர்த்தர் அதை மனஸ்தாபப்பட்டார். மனிதனை படைத்ததுக்காக அவர் மனிதனுடைய அக்கிரமம் பெருகியது, மனஸ்தாபப்பட்டவராக இருந்தார் என்று பார்த்தோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பூமியில சாத்தானவன் அவனுடைய காரியங்களை பெருக்கி கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு மனிதர்களை உருவாக்கி கொண்டு இருந்தான். ஏனென்றால் அப்படி கர்த்தருக்கு பிரியமானவன் ஒருவன் தோன்றிட்டா தன்னை அழித்து விடுவான் என்று சொல்லி சத்துரு அவனுடைய விளையாட்டை பூமியிலே மனுக்குலத்திலே காண்பித்துக் கொண்டு இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனத்திலே மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பறைந்தும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்திலே என்ன சொன்னாரு? சகலவற்றையும் நீங்க ஆண்டு கொள்ளுங்கள் என்று அதிகாரத்தை கொடுத்தார். அந்த ஆளுகையை ஆதாம் என்ன செய்தான்? சாத்தானிடத்தில் வித்து போட்டதினாலே இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தாரு? பூமியில் இருக்க சகலவற்றை நான் அழிக்க போறேன், அது எனக்கு விசனமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தாரு? எல்லாவற்றையும் நிக்கிரம் பண்ணுவேன் என்று சொல்லி மனஸ்தாபமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப சாத்தானவன் இப்படியாக மனுக்குலத்தின் மூலமாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை சத்ரு பூமியிலே செய்ய மனிதர்கள் மூலமாக செய்ய ஆரம்பித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால பார்க்கின்ற பொழுது ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. பாவம் பெருகியது, அக்கிரமம் பெருகியது. இப்படி பெருகியதுனாலே என்ன செய்தார்களாக்கா அந்த ஜனங்கள் பாத்தீங்கன்னாக்கா அக்கிரமங்கள் பெருகிய பொழுது தேவன் என்ன செய்தார்னாக்கா அன்றைக்கு பூமியில இருந்த மனிதர்களுடைய ஒரே ஒருவன் நோவா எப்படிப்பட்டவனாயிருந்தான்? நீதிமானாய் உத்தமனாய் இருந்தான், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டான். இப்ப நோவா நீதிமானாய் இருக்கிறான், உத்தமனாய் இருக்கிறான், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருந்ததினாலே ஆண்டவர் நோவாவை பார்த்து ஆதியாகமம் 6வது அதிகாரம் 13வது வசனத்திலே நோவாவை நோக்கி மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. தேவன் சொல்லிட்டாரு, இன்றைக்கு இந்த பூமியில் அக்கிரமம் பெருகிடுச்சு, அப்படி பெருகினதுனால நான் என்ன செய்வேன்? அவங்களை அழித்து போடுவேன் என்று சொன்னார். புரியுங்களா? சொல்லிவிட்டு நோவா நீதிமானும் உத்தமனுமாய் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தனாலே அவன் என்ன அந்த சித்திரியின் வித்து அவனுடைய அந்த வம்சத்திலே வருவதற்கு அங்க ஏதுவாக இருந்தது, தேவனுடைய திட்டமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் மனு குலத்தை எல்லாம் அழிக்கின்ற பொழுது ஆண்டவர் நோவாவுக்கு என்ன சொன்னார்? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே நீ கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி அதுக்குள்ள நீ பிரவேசி, நீயும் உங்க குடும்பத்தாரும் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நோவாவோடு கூட நோவாவோட மனைவி, அவருடைய மகள்கள், அவருடைய மருமக்கமார்கள் மொத்தம் 8 பேர் என்ன செஞ்சாங்க? பேழைக்குள் பிரவேசித்து பாதுகாக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. சத்ரு பார்க்கிறான், நம்மை அழிப்பதற்கு நோவாவுடைய வம்சத்தில் யாரோ வரப்போறாங்க என்று அவன் சுதாரித்துக் கொண்டு என்ன பார்க்கிறான்? ஆண்டவர் ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று நோவாய் குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த நோவாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மழை பெய்ய ஆரம்பித்தது. 40 நாட்கள் மழை பெய்ய ஆரம்பித்து அதுக்கப்புறமாக மனுக்குளம் எல்லாம் அழிந்தது. இது 6 பேர் இருந்தாங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னாக்க அந்த நோவாவின் சந்ததியிலே சேம், காம், யாபேத் பிறக்கிறாங்க. காம் என்பவன் பார்த்தீங்கன்னா நோவா குடித்து வெறுத்து இருந்ததுனாலே அவருடைய நிர்வாணத்தை, அந்த காம் என்பவன் அந்த நிர்வாணத்தை மறைக்காதபடி சில காரியங்கள் செய்தான். ஆனால் சேத்தும் யாபேத் நினைச்சாங்க, சேமும் யாபேத்தும் அவருடைய நிர்வாணத்தை, தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். ஆனால் அந்த சேம் வம்சத்தில் கர்த்தர் சாத்தானை அழிக்கும்படியாய் சேம் வம்சத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த சேம் வம்சத்தில் நீங்க அப்படியே பார்த்து கொண்டு வந்தா தேராகு வருகிறார். தேராகு யார் என்றால் ஆபிரகாமுடைய தகப்பனாக இருக்கிறார். அந்த ஆபிரகாம் தகப்பனாகிய தேராக கர்த்தர் தேர்ந்தெடுத்து ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து அந்த ஆபிரகாமை ஆண்டவர்
அவனுக்கு சாரால் மூலமாக குழந்தை பிறக்க ஆரம்பிக்கிறது. ஏன்னா ஆகாரின் மூலமாக இஸ்மவேல், இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது சாராளின் மூலமாக ஈசாக்கு பிறக்கிறாங்க. புரியுங்களா? அப்ப பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சிநேகிதனாக இருக்கிறாரு. இப்ப சத்துரு விழித்துக் கொள்கிறான். தன்னை யாரோ ஆபிரகாம் வம்சத்திலோ தன்னோட தலையை நசுக்க போறாங்க என்று அவன் தீர்மானித்து இஸ்மவேல் மூலம் கசப்பெல்லாம் உருவாக்குறான். ஆனால் முடியல. ஈசாக்கை என கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறான். அந்த ஈசாக்கு ஜெபிக்க கூட இருக்கிறான். அந்த ஈசாக்கு என்றால் புன்னகை என்ற அர்த்தம். இந்த ஈசாக்கு தன்னை அழித்து விடுவான் என்று நினைத்து என்ன செய்கிறான்? ஆபிரகாம் ஈசாக்கை மோரியா மலையிலே கொண்டு ஆண்டவர் சொல்படி என்ன செய்கிறான்? பலி கொடுக்க போகிறான். அங்கே பலி கொடுக்க போகின்ற பொழுது என்ன நடக்கிறது என்றால் ஈசாக்கை மோரியா மலையின் மேல் தகன பலியிடு என்று ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார். ஆபிரகாம் சொன்ன பொழுது ஆபிரகாம் என்ன பண்ணுகிறாரு? ஈசாக்கை அழைத்துக் கொண்டு மோரியா மலைக்கு செல்கிறாரு. அங்கே தகன பலியாக கட்டைகளை அடிக்கி கத்தை எடுத்து அவரை வெட்டப் போகிறாரு. அப்பொழுது கர்த்தர் அற்புதமாய் அங்கே ஒரு கடாவை ஆட்டுக்குட்டி ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் ஈசாக்கை தப்பு வைக்கிறார். ஹல்லேலூயா. சத்துரு பார்க்கிறான், ஈசாக்கு அழித்து விட போகிறான் என்று நினைத்து ஈசாக்கு அழிக்க நினைத்தான் சத்துருவானவன், பிசாசானவன். ஆனால் கர்த்தருடைய திட்டமும் ஈசாக்கை தப்புவிக்கும்படியாய். ஹல்லேலூயா. என ஆண்டவர் ஈசாக்கை தப்புவித்தார். ஈசாக்கு என்பவன் இயேசு கிறிஸ்துக்கு முன்மாதிரியாக இருக்கிறான். நமக்காக பலியிடப்படக்கூடிய ஆட்டுக்கு முன்மாதிரியாக அவன் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால இப்ப சத்துரு பார்க்கிறான், ஈசாக்கை நம்ம அழிப்பதற்கு ஈசாக்கை நம்ம அழித்து விடலாம் நினைத்தோம், ஆனால் அந்த திட்டம் நிறைவேறவில்லை என்று சொல்லி பார்க்கிறான். அடுத்ததாக இந்த ஈசாக்கு 2 குமாரத்து பிறக்கிறாங்க. ஏசா, யாக்கோபு இரட்டையர்கள் பிறக்கிறாங்க. இப்பொழுது என்ன செய்யறாங்க? அந்த ஏசாவின் மூலமாக அங்கே யாக்கோபு ஈசாக்கு பிரியமான காரியங்கள் எல்லாம் அந்த இது கொடுத்து தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். ஏசா யாக்கோபின் மேல, சகோதரன் மேல என்ன செய்யறான்? பொறாமை கொண்டு யாக்கோபை அழிக்கும்படியாக அவன் நினைக்க ஆரம்பிக்கின்ற பொழுது பாருங்க, ஆதியாகமம் 27வது அதிகாரம் 20வது வசனத்திலே ஏசா தன் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று இருதயத்திலே சொல்லிக் கொண்டானாம். பாருங்க, அங்கே சேஷ்டபுத்திர பாகத்தை ஏசா யாக்கோபு வித்துட்டான். இப்ப தகப்பனுடைய சேஷ்டபுத்திர பாகம் யாக்கோபுக்கு போனதுனாலே ஏசா என்ன செய்கிறானாக்க, தகப்பன் தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபை அழிக்கும்படியாக கொள்ளும்படியாக அவன் மனதிலே நினைக்கிறான். ஹல்லேலூயா. இதெல்லாம் சத்துருடைய சாத்தானுடைய தந்திரங்கள். தன்னை திரியின் வித்து தன்னை நசிக்கு விடும், நசிக்கக்கூடிய இவனாக இருப்பானோ இவனை அழித்து விடுவோம் என்று சொல்லி அவன் திட்டங்களை தீர்க்கிறான். யாக்கோபு தப்பித்து, சகோதரன் தப்பித்து லாபானிடத்துக்கு சென்று அப்புறமாக என்ன செய்யறான்? அவன் வரக்கூடியதா இருக்கிறான். அவனுக்கு 12 பிள்ளைகள் அவனுக்கு யாக்கோபுக்கு பிறக்கிறாங்க. அப்ப பிறக்கின்ற பொழுது அவன் என்ன செய்யறான்? இந்த 12 பிள்ளைகளை கூப்பிட்டு தன்னோட கடைசி நாட்களில் ஆசீர்வதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவர்கள் கூட்டு ஒவ்வொரு 12 கோத்திரங்களை ஆசீர்வதிக்கின்ற பொழுது ஆதியாகமம் 49வது அதிகாரம் 8வது வசனத்திலே யூதாவே, அங்கே அவனுக்கு 12 கோத்திரங்கள்ல ஒரு கோத்திரம் யூதா, ஒரு மகன். சகோதராய் புறப்படுகிற நீ உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 49:8 யூதா ஒரு பாலசிங்கம் என்று சொல்வது மட்டுமல்ல, ஆதியாகமம் 49 அதிகாரம் 10வது வசனத்திலே சமாதான பிரபு, சமாதான கர்த்தர் வருவளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை என்று யாக்கோபு சொல்லுகிறார். இப்ப ஸ்திரியின் வித்து எந்த குலத்திலிருந்து பெருகுமாம்? யூத குலத்திலிருந்து உருவாகும் என்று சொல்லி யாக்கோபு தீர்க்க தரிசனமாய் தன்னுடைய குமாரனை குறித்து சொல்லுகிறார். ஏன்னா யூதா ஒரு பாலசிங்கம். நம்முடைய யூத ராஜசிங்கம் யாரு? இயேசு கிறிஸ்து. ராஜசிங்கம் யூத குலத்திலிருந்து தோன்றுவாரு. சமாதான கர்த்தர் வருவளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை என்று சொல்லி யாக்கோபு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யூத ராஜசிங்கமாக, அவர் சமாதான கர்த்தராக உருவாவார் யூத குலத்திலே என்று சொல்லி அந்த ஸ்திரியின் வித்து யார்? அவர் யூத குலத்தின் யூத ராஜசிங்கமாக, அவர் சமாதான கர்த்தராக அவர் தென்படுவார் என்று யாக்கோபு தீர்க்க தரிசனமாக 2000 வருடங்களுக்கு முன்பாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் என்ன செய்தார்னாக்க, அன்றைக்கு அந்த யூத குலத்திலே பிறக்கும் என்று சொன்னதினாலே இப்பொழுது அவங்க என்ன செய்தது? இஸ்ரேல் தேசத்துல பஞ்சம் வந்தது. அவர்கள் என்ன செய்தாங்கனாக்க, சகோதரனாய் யோசேப்புக்கு விரோதமாக காரியங்களை செஞ்சாங்க. யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு சென்றாரு.
பஞ்ச காலத்தில் எல்லாவற்றையும் வைத்து அங்கு சேமித்து தன் சகோதரிகளுக்கு ஜீவரட்சணை கொடுக்கும்படியாய் பாதுகாக்கும்படியாய் வைத்தது மூலமாக அப்போ பாத்தீங்கன்னாக்க அந்த நாட்களிலே இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் தேசத்திலிருந்து எகிப்துக்கு போனாங்க. ஹல்லேலூயா. 70 பேரா சென்றாங்க. அங்கே அவர்கள் தங்கிவிட்டு இருந்த பொழுது பார்வோன் அவர்களை அடிமைத்தனத்தில் கொண்டு வந்தான். 430 வருடம் அவர் அடிமைத்தனத்தில் அங்கே இருந்தார்கள். அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது கர்த்தர் அந்த இஸ்ரேல் ஜனங்களை மோசையை தேர்ந்தெடுத்து மோசையின் மூலமாக அந்த இஸ்ரவேலர்களை ஆண்டவர் என விடுதலையாக்கி பாலும் தேன் மூடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து வர திட்டம் செய்தார். அவர் திட்டம் செய்து மோசையை அழைத்து மோசே பார்வோனிடத்தில் கேட்டான். பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தியதினாலே 10 வாதைகளை அனுப்பி ஆண்டவர் தடைகளை உடைத்தெறிந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தாரு? கானான் தேசத்துக்கு வழி நடத்தி கொண்டு வருகின்ற பொழுது செங்கடலிலே கொண்டு வருகின்ற பொழுது சத்ரு என்ன செய்தான்னாக்கா எகிப்தினுடைய ராணுவத்தினர் என்ன செய்தாங்க? முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் அந்த செங்கடலில் அழித்து போடும்ப பின்தொடர்ந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களோடு இருந்ததினாலே இஸ்ரவேலர்கள் எல்லாரும் 30 லட்சம் இஸ்ரவேலர்கள் 12 கோத்திரங்கள் அவர்கள் என்ன செய்தாங்க? செங்கடலை விட்டு வெளியே வந்தாங்க. என பார்வோனுடைய சேனை அழிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம். புரியுங்களா? யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்தாங்க? பார்வோனுடைய ராணுவம் இஸ்ரவேலை அழிக்க செங்கடலை பின்தொடர்ந்த பொழுது யாத்திராகமம் 14வது அதிகாரம் 30வது வசனத்திலே கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையில் எகிப்தியர்கள் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, சத்ருவானவன் இந்த பார்வோனுடைய ராணுவத்தின் மூலமாக இந்த ஸ்திரீயின் வித்து உருவாக கூடாது என்று அழித்து போட வேண்டும் என்று செங்கடலே தீர்மானித்த பொழுது கர்த்தர் அற்புதமாய் அந்த ஸ்திரீயின் வித்து உருவாகக்கூடிய அந்த ஜனங்களை என ஆண்டவர் பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வேதத்தை கருத்தோடு உற்று நோக்கி படித்தோம் என்றால் வேதத்தை வாசிப்பது நமக்கு வித்தியாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் வெளிப்படுவதற்கு எவ்வளவு காரியங்கள், போராட்டங்கள். அவர் இலகுவாக கன்னிமரியாள் வயிற்றில் பிறக்கவில்லை, உலக இரட்சகராய் பிறக்கவில்லை, இம்மானுவேலராய் பிறக்கவில்லை. அவர் பிறப்பதற்கு சத்துரு எவ்வளவு சதிகளை செய்தான். எல்லா சதிகளையும் கர்த்தர் முறியடித்து எப்படியாக இயேசு கிறிஸ்து என பிறந்தார். அந்த கிறிஸ்துமஸை நாம் இன்றைக்கு கொண்டாடுகிற நாட்களிலே இதை தியானிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் அந்த எகிப்தருடைய சேனைக்கு தப்புவித்து கர்த்தர் அந்த ஸ்திரீயின் வித்து உருவாவதற்கு ஆண்டவர் என்ன வழிகளை வாய்க்க செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அன்றைக்கு 30 ஜனங்களையும் மோசே அழைத்து கொண்டு வந்த பொழுது அந்த எகிப்து வனாந்தரத்திலே மோசேயை கர்த்தர் சீனாய் மலையில் அழைத்தார். சீனாய் மலையில சென்று 40 நாட்கள் அவர் அங்கே இருந்து 10 கடலை பெற்ற பொழுது கீழே இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? விக்கிரங்களை உண்டு பண்ணினார்கள். ஆரோன் இடத்துல சொல்லி தன் நகைகள் எல்லாவற்றையும் கொடுத்து ஆரோன் கையினாலே அர்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை செய்து அவர்கள் விக்கிரங்களை செய்தாங்க. அது மட்டுமல்ல, புசித்து குடித்து அவங்க என்ன நடனம் ஆடினார்கள் என்று சொல்லி யாத்திராகமம் 32வது அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கலாம். கர்த்தர் இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று தன் ஜனத்தை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்றால் அவர் வருகின்ற வழியிலே என்ன செய்தார்கள்? புசித்து குடித்து வெறித்து உள்ள வெளியே என்ன போர்டு போட்டிருக்காங்க? கர்த்தருக்கு பண்டிகை. உள்ளேயோ ஏன்னா பாத்தீங்கன்னாக்க குடித்து வெறித்து விக்கிர ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இதை பார்த்த பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்ன? மிக முக்கியம். தேவனுக்கு விரோதமான பாவம் என்னவென்றால் ஒன்று விக்கிர ஆராதனை. கர்த்தருடைய மகிமையை எதற்கு ஆண்டவர் கொடார்? கர்த்தருடைய ஜனங்கள் விக்கிர ஆராதனை செய்வது கர்த்தருக்கு என விரோதமான பகையாய் இருக்கிறது. இரண்டாவது விபச்சாரம், குடித்து வெறித்து விபச்சாரம் செய்வது கர்த்தருக்கு விரோதமான பாவமாய் இருக்கிறது. ஒன்று விக்கிர ஆராதனை, இரண்டாவது விபச்சாரம். அதனால்தான் கர்த்தர் சொன்னார், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி மோசே நேரத்தில் சொல்கிறார். ஆகையால் யாத்திராகமம் 32வது அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி மோசே நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார். 30 ஜனங்களை கொண்டு அழைத்து கொண்டு வருகிறாரு. பாலும் தேன் மூடுகிற கானான் தேசத்துக்குள்ளாக. ஏன்னா 12 கோத்திரங்கள் இருக்கிறாங்க. இவர்கள் விபச்சாரத்திலும் விக்கிர ஆராதனை சென்ற பொழுது கர்த்தர் இந்த ஜனங்கள் முழுவதும் நான் அழைத்து விடுறேன். ஏன்னா உன்னை ஒருவன் மோசே உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன்.
ஏன்னா இவர்கள் எல்லாம் அழிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொன்ன பொழுது ஆதியாகமம் 32வது அதிகாரம் 12வது வசனத்திலே உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனத்துக்காக தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். புரியுங்களா? சொல்றாரு மோசே என்ன செய்யறாரு, ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே உம்முடைய கோபம் இந்த ஜனங்கள் மேல் வரக்கூடாதப்பா, ஆண்டவரே ஜனங்கள் மேல நீங்க பரிதாபம் கொள்ளு என்று சொல்லி அவன் திறப்பில நின்று இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மன்றாடக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரே இவர்களுக்காக நீங்க பரிதாபம் கொள்ளும், இந்த ஜனங்களை நீங்க அழிக்காத சொன்ன பொழுது என்ன சொல்ற, அது மட்டுமல்ல, இந்த யாத்திராகமம் 32 அதிகாரம் 13 உமது ஆணையை ஆபிரகாமுக்கு சொன்னீங்க, ஈசாக்குக்கு சொன்னீங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தீங்களே, பாலும் தேரும் போடுகிற தேசம் உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் ஆணையிட்டதை ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்தி திறப்பிலே நின்று மோசே ஜெபிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 32:31 இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்தார்கள் என்று சொல்லி அதுக்கப்புறம் மட்டும் யாத்திராகமம் 32வது அதிகாரம் 32 ஆகிலும் தேவரீர் அவர்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கப்படும் என்றான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ஒரு காரியத்தை மோசே என்ன தெளிவுபடுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் தான், உம்முடைய திட்டம் என்ன, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், எனக்கு தான் துதி, எனக்கு தான் ஆராதனை. ஆனா இவர்கள் என்ன செய்தாங்க, என்ன விக்கிரத்தை உண்டு பண்ணி, என்ன பாத்தீங்கன்னாக்கா கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அதற்கு துதியை ஆராதனை செலுத்தினாங்க. நான் இந்த மனிதனை உருவாக்குற நோக்கத்தையே சீர்குலைத்து விட்டாங்க. அதனால இந்த மனு குலத்தை என்ன செய்யறேன், அழிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது மோசே என்ன சொல்கிறார், ஆண்டவரே இந்த ஜனங்களை நீங்க அழித்து விட்டீர்கள் என்றால், ஆண்டவரே நீங்க அழிக்காதீங்க, இவர்களுக்காக நீங்க சினங்கொள்ளக்கூடாது, நீங்க இவங்களுக்காக என்ன செய்ய ஆண்டவரே, இவங்களுக்காக பரிதாபம் கொள்ளு என்று ஆண்டவரத்தில் மன்றாடுற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த ஜனங்களை விட்டுரு, இவங்க வணங்கா கழுத்து வச்சானுங்க, ஏன்னா நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது மோசே திறப்பில் நிற்கிற, ஆண்டவரே உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கூட கிறுக்கி போட்டுரும், நீ என்ன பெரிய ஜாதி ஆக்க வேண்டாம் ஆண்டவரே, ஏனென்றால் நான் ஒரு லேவி கோத்திரம். ஹல்லேலூயா. மோசே ஒரு லேவி கோத்திரமாக இருக்கிறான். இங்கே ஸ்திரியின் வித்து அந்த சாத்தானோட தலையை நசுக்க வேண்டும் என்றால், அவர் உன் தலையை நசுக்க வேண்டும் என்றால், யாக்கோபு சொன்னாரே, என்ன சொன்னார், சமாதான கர்த்தர் வருவாளமும் யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவதில்லை என்று சொல்லி, அப்ப இந்த சமாதான கர்த்தர் யார், அவர் செங்கோலை உடையவர் யார், இந்த யூத ராஜசிங்கம் யார், இவர் யூத குலத்தில் இருந்து உண்டாக வேண்டும். நான் லேவி கோத்திரம், ஆண்டவரே இந்த 12 கோத்திரங்கள், இந்த 30 ஜனங்களை நீங்க அழித்து விட்டீர்கள் என்றால், நான் லேவி கோத்திரம், லேவி கோத்திரத்திலிருந்து யூத ராஜசிங்கம் சமாதான கர்த்தர் உருவாக முடியாது. அதனாலே சமாதான கர்த்தர் உருவாக வேண்டும் என்றால், ஆண்டவரே என்ன கூட கிறுக்கி போட்டுறேன் உங்களுடைய ஜீவ புஸ்தகத்துல, உங்க புஸ்தகத்துல என் பேரை கூட கிறுக்கி போட்டுரும், ஆனால் இந்த ஜனங்களை நீங்க அழிக்காமல் பாதுகாத்தீர்கள் என்றால் சமாதான கர்த்தர் இயேசு கிறிஸ்து வெளிப்பட முடியும் என்று சொல்லி அன்றைக்கு திறப்பிலே மோசே நின்றார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, நல்ல ஒரு மோசே தான் கூட பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டாம், தன்னுடைய பேரை கூட ஜீவ புஸ்தகத்தில் அவர் எடுத்து போடட்டும், ஏன்னா என் பேரை கூட புஸ்தகத்தில் எடுத்து போட்டுருங்க, கிறுக்கி போட்டுருங்க ஆண்டவரே, ஆனால் இந்த ஜனங்களை நீ அழித்து போடாதிரும் என்று திறப்பிலே மன்றாடினதுனாலே, திறப்பிலே நின்றதுனாலே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வெளிப்பட முடிந்தது. ஹல்லேலூயா. அதனால்தான் இன்றைக்கு மனுக்குலத்தில் இருந்த ஜனங்களிலே மோசே போல ஒரு சார்ந்த குள்ளம் உள்ளவன் யாரும் இல்லை என்று கர்த்தர் சாட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாளை நாம் நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்றால் அன்றைக்கு திறப்பிலே நின்றார் மோசே. ஹல்லேலூயா. ஆண்டவரே என் பேரை கூட நீங்க புஸ்தகத்தில் கிறுக்கி போட்டுருங்க, ஆனால் இந்த ஜனங்களை நீங்க அழிக்க கூடாது என்று அவன் திறப்பிலே நின்றதுனாலே கர்த்தர் அந்த ஜனங்களை அழிக்காதபடி ஆண்டவர் என்ன செய்தாரு, அவர்களுக்கு மேல் மனஸ்தாபப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் இந்த வேளையில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, இயேசு கிறிஸ்துமஸ் நாட்களில் கூட நாம் என்ன செய்கிறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய அவரை பற்றி நினைவு கூறுகின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு மோசே அன்றைக்கு திறப்பில் நின்றதுனாலே இயேசு கிறிஸ்து வெளிப்பட முடிந்தது. இது தொடர் போதனையாக இருப்பதனாலே தொடர்ந்து உங்களோடு கூட சத்தியத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவளோடு காத்து இருங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கூட நாமும் மற்றவர்கள் உள்ளங்களில் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு இந்த மோசையை போல நம் திறப்பில் நிற்க வேண்டும்.
அதற்கு உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.